பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த நாள் தான் இந்த நாள். ஏன்னா சாவித்திரி அப்படிங்கிறவங்க தன்னுடைய கணவனான சத்தியவான யமதர்மர் கிட்ட இருந்து மீட்டெடுத்த ஒரு அற்புதமான நாள் தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே ஆராய்ஞ்சு தன்னுடைய கணவனோட விதி இதுதான் தெரிஞ்சாலுமே போராடி யமதர்மர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி கடைசியாக யமதர்மராஜரே உனக்கு என்னதாமா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு கணவனோட உயிர் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக அவரால் தர முடியாதுன்னு தெரியும். அதனால் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. குழந்தை செல்வம் எப்படி கிடைக்கும்? கணவரோட வாழ்ந்தால் தானே கிடைக்கும். அப்போ என்னுடைய கணவர் இருந்தால் தான் நான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பறிச்ச யமன் கிட்ட இருந்தே தன்னுடைய கணவரை திரும்ப மீட்டெடுத்த ஒரு அற்புதமான பெண்ணுடைய அந்த கணவருடைய உயிரை கொடுத்த அந்த பெண் தெய்வத்துடைய நாள் தான் இந்த நாளை தான் நம்ம காரடையா நோன்பு சாவித்திரி விரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நல்ல நாளில் நம்ம காரடையா நோன்பு எடுக்கிறவங்க எடுக்கலாம். நான் எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் பழக்கம் இல்லை. ஆனால் கணவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களுமே சாவித்திரி தான். ஸோ அதனால் நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு போயிட்டு குங்குமம் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர் கையால் நீ குங்குமம் வச்சுக்கோங்க. தாலி சரடு மாற்றுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அப்படி தாலி சரடு நல்லா இருக்குது இப்போ தான் மாற்றினேன் அப்படிங்கிறவங்க அதை விட்டுருங்க. ஆனால் அப்படி மாற்றணும்னு நினைக்கிறவங்க நல்ல நேரம் பார்த்து பெரியவங்கள்ட்ட கேட்டு மாற்றுங்க. அதே மாதிரி கணவர் கையால் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கும் கணவருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்துருங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மாற்றலாமான்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்படி சந்தேகத்தோடு இருந்தால் நீங்கள் மாற்ற வேணாம். உங்களுக்கு எப்போ மாற்றணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. குங்குமம் உங்கள் கணவர் கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். இந்த காரடைய நோன்பு இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் காரடைய நோன்பு எடுத்து பண்ணுவீங்களா, நோன்பு இருப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் கணவருக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதும் பெண்ணுடைய சக்தி என்னன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்து மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தாய் கிழவி படத்தில் சொல்கிற மாதிரி அழிக்கிற தெய்வங்கள்லாம் ஆண்களாக இருந்தாலுமே கொடுக்குற தெய்வங்கள் எல்லாமே பெண் தெய்வங்களாக தான் இருக்குது. அது கல்வியாகட்டும் காசாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி கொடுக்குற தெய்வங்கள் எல்லாமே பெண் தெய்வங்களாக தான் இருந்திருக்கு. இதை பற்றின கருத்துக்களை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கும்.